அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு கனவா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பல பேர் பல சமையல் பல விதம். இது என்னுடைய ஸ்டைல். இது நல்ல பெரிய கனவா. உங்களுக்கு கனவா எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேண்டா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு காமெண்ட்டில் வைங்க. நல்லா கனவாவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் போட்டு வச்சுருக்குது. இப்போது கொஞ்சமாக பூண்டு எடுத்து இடித்து வச்சாச்சு. ஒரு 5, 6 பச்சை மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2, வெங்காயம் ஒரு 2, ஒரு கைப்பிடி அளவு புதினா. நம்ம புதினா அது ஃப்ளேவருக்கு. இப்போ நல்லா அது நம்ம வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிடலாம். ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிடணும். கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டமாட்டா அதில் இதில் போட்டுடலாம், ஆனியனில். இப்போது நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு, அந்த புதினாவே ஒன்றா போட்டுடலாம். உங்களுக்கு புதினா போடுறதுனால உங்களுக்கு நல்லா கிரேவியில் ஒரு நல்ல சுவையை கூட்டும். அதே போல் மணமும் சுவையும் அதிகமாகும். இப்போ நம்மளுக்கு தக்காளி வேகணும், சீக்கிரமாக வேகிறதுனால நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம கனவாக சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை குக்கரில் போட்டு விசில் வச்சாச்சு. ஒரு 2 விசில் வச்சாலே போதும், தண்ணி எதுவும் விட வேணாம். 2 விசிலில் வெந்துடும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது 2 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கு இப்போது நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம். போட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல கனவா, அதை தூக்கி ஊற்றிட்டு ஒரு தடவை கொஞ்சம் லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கிடலாம். இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம இப்படி கனவா விசில் போட்டனால வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா நம்மளுக்கு கனவாவில் கொஞ்சம் உப்பு, இந்த மசாலா, அந்த ஃப்ளேவர் எல்லாம் பிடிக்கண்டா. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துலேயே கனவா கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே போல் சமையலும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கனவா கிரேவி ரெடி. உங்களுக்கு கனவா சுத்தம் பண்ணுற வீடியோ, கட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா காமெண்ட்டில் வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.